வணக்கம் ஓவியா. மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து சாப்பிட்டு பல குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்ந்து அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது. அதனைத் தொடர்ந்து மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது கோடம்பாக்கத்தில் உள்ள நாகார்ஜுனா 2வது தெருவில் உள்ள ரங்கநாதனின் அபார்ட்மெண்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே திடீர் சோதனையை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக 2 வாகனத்தில் வந்த 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 CRPF வீரர்களுடன் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து தேனாம்பேட்டையில் உள்ள DMS அலுவலகத்தில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை இணை இயக்குநராக பணிபுரியும் கார்த்திகேயனின் அவரது அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்திலும் இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இவர் ஜூலை 21ஆம் தேதி கார்த்திகேயன் அலுவலகத்தில் 25,000 லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. இதனை அடுத்து ஜூலை 22ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரது வீட்டில் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையானது இன்று சென்னையில் பல்வேறு இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த அமலாக்கத்துறை சோதனை மத்திய பிரதேச இருமல் மருந்து வழக்குடன் தொடர்புடையதாக இருக்கும் என ஆரம்ப கட்டத்தில் தெரிய வருகிறது. மொத்தத்தில் மருந்து தயாரிப்பு மற்றும் அனுமதி வழங்கல் தொடர்பாக பல கோணங்கள் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சோதனையின் அடிப்படையில் கைப்பற்றப்படும் ஆவணங்கள் மேலும் அதன் அடிப்படையில் இறுதிக்கட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று தெரிய வரும். ஓவியா.